Hi guys, welcome to Tamil Aspirants Club. இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பிளானர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி நமக்கு இந்த ஸ்டடி பிளான்ன்றது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆஸ்பிரண்ட்டும் ஒரு மாதிரி அவங்களுடைய அப்ரோச்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளான்றது நமக்கு ஒரு காமன் ஒரு கைடன்ஸ் தான். இதை நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்றதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சூட் ஆகுன்றது உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும் எல்லாரை விட. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 3 ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் ப்ராக்டிஸ் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் நமக்கு எக்ஸாம் ஃபேஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை இப்படி 3ஆக பிரித்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் அட்வான்ஸ் வரைக்கும் உங்களோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஜிஎஸ் இருக்குன்னா ஜிஎஸ்சில் ஒரு டாபிக் பார்த்தினா ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ரீசனிங் இருக்குன்னா ட்ரிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ன்றது ஒருத்தருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ன்றது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி இருக்க போகுதுன்னா அவங்க அந்த சப்ஜெக்ட்டில் அவங்களுடைய நாலேஜ் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது நான் ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வராருன்னா அவருக்கு இந்த இங்கிலீஷ் வொக்காப்ஸ் பற்றியோ அப்படின்னா ஜிஎஸ் பற்றியோ மேக்ஸ் பற்றியோ பெருசாக நாலேஜ் இருக்க வாய்ப்பில்லை. ஓகே, ஸோ அப்போ அவர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே அவரால் எடுத்தோடனே ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸாமுக்கோ போக முடியாது. அப்போ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹி ஹேஸ் டு டெவலப் நாலேஜ். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பற்றினே ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம டெவலப் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ்ன்றது நமக்கு மோஸ்ட்லி இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எம்சிக்யூஸ். ஸோ அதிகப்படியான எம்சிக்யூஸ் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் படிக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த டாபிக் நீங்கள் படித்ததுக்கப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் புக்லேயே ஏதோ ஒரு ஆப்பில் போய்ட்டு நீங்கள் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ மேக்ஸில் நீங்கள் பர்சன்டேஜில் ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த மேக்ஸில் பர்சன்டேஜ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் எடுத்து உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் நமக்கு ப்ரிப்ரேஷனில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் நமக்கு பேசிக் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் டே டு டே டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா அதிகமாக மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது தான் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எக்ஸாமோட டிமாண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? நீங்கள் ஒரு சாப்டர் வைஸ் எடுக்கும்போதோ செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுக்கும்போதோ எம்சிக்யூஸ் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு தயாராகிட்டீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எப்போ நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் ரியல் டைமில் எஸ்எஸ்சியில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மார்க் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தயாராக இருக்கோமா அப்படின்றது நமக்கு நம்மளை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி குறிப்பிட்ட டைமிங்கில் நீங்கள் கொஸ்டின்ஸ் போடுறீங்களா? இப்போ ஆப்டிடியூட்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா? ரீசனிங் இந்த டைமுக்குள்ளே நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா? ஸோ அப்படின்றது எல்லாமே நம்ம எங்கே டெஸ்ட் பண்ண முடியும், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாமுக்கு ஏற்றாப்புல நம்ம தயாரானா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு சப்ஜெக்ட் பற்றின நாலேஜ் இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் பற்றின நமக்கு என்ன இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் டெய்லி சால்வ் பண்ணிட்டே வரணும். இது ரெண்டும் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் பேசிக் எல்லாமே என்ன பண்ணிடுவீங்க, ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். ஓகே, அந்த மார்க் டெஸ்ட் போடும்போது நீங்கள் ஆக்சுவல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, தயாராகிடுவீங்க. பிகாஸ் அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே உங்களால் எல்லா செக்ஷன்ஸும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பீங்க. அதில் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்களோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி நீங்கள் திரும்ப உங்களை என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்றது இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ப்ரிப்ரேஷன்றது இருக்க போகுது. இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே வி ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் Tier 2. இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு Tier 1லேயும் Tier 2லேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேவா? அதாவது என்னென்ன இருக்க போகுது, நமக்கு ஆப்டிடியூட் இருக்க போகுது,
ரீசனிங் இருக்க போது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஜிஎஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்க போது. இந்த 4 சப்ஜெக்ட் தான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டியர் 1லயும் இருக்க போது, டியர் 2லயும் இருக்க போது. பட் என்னன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆக போகுது. ஓகேவா? அப்ப சப்ஜெக்ட்ன்றது காமன் தான். அப்போ நம்ம டியர் 1ன்றது நமக்கு வந்து ஜஸ்ட் என்ன நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி தான். சிஜிஎல பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். ஓகே. அப்ப நம்ம டியர் 2 ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து நல்ல ஸ்கோர் வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து வாங்க முடியும். ஓகே. ஸோ அப்போ ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வி ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் டியர் 2. ஓகே. டியர் 2வ நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, அதோட கொஸ்டின்ஸ்லாம் அனாலிசிஸ் பண்ணி, அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து தயாராகணும். ஓகே. இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து 3 வழி இருக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து ஒரு கோச்சிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்க வந்து யூடியூபை வந்து யூடியூப்லேருந்து நீங்க வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இதில யூடியூப்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யூடியூப்ல ஆர்கனைஸ்டா இருக்காது. ஓகேவா? யூடியூப்ல கன்டென்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளால வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஜியோகிராஃபின்ற ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொல்லி உட்கார்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த ஜியோகிராஃபின்ற டாப்பிக்கை காம்ப்ரிஹென்சிவா என்னால வந்து ஏ டூ இசட் எல்லாமே வந்து படித்து முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஒரு டாபிக் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் ஒரே யூடியூப் சேனல் வந்து எல்லா ஜியோகிராஃபி சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் போட்டிருப்பாங்க. நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ நீங்களே வந்து தேடி வந்து யூடியூப்ல நிறையா பேஜஸ் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஓகே. ஸோ நீங்களாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி படித்தா தான் உண்டு. இதுவே நீங்கள் வந்து கோச்சிங் போனீங்க, இல்லைனா வந்து ஒரு ஆன்லைன் கோர்சஸ் எதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஒரு டாப்பிக்கும் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த என்டையர் சப்ஜெக்ட்டும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்டையராக வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ தட் உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. மேத்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆப்டிடியூட் ஆர் ரீசனிங் எல்லா டாப்பிக்கும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஜிஎஸ். அப்போது நமக்கு ஒரு கோச்சிங் போகிறோம், இல்லை ஆன்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா, நமக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன்றது காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆர்கனைஸ்டாக இருக்கும். உங்களால் வந்து நீங்கள் ஒரு பிளான் போட்டு, இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, அதில் இத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஒரு பிளான் போட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், டெய்லி ஆர்கனைஸ்டாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ டெய்லி இந்த டாபிக் நான் முடிச்சிருவேன், 10 டேஸ் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களால் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு யூடியூப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு கோர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூடிய அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. அப்புறம் ஒரு பிகினர்ன்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து நமக்கு 8 ஹவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? சிஜிஎல் நம்ம வந்து இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறோம்னா, பெர் டேக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ நமக்கு பிகாஸ் சிஜிஎல்ன்றது என்ன, நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டு யூபிஎஸ்சி இல்லையா? ஸோ யூபிஎஸ்சி போஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் லெவல் போஸ்ட் எல்லாமே எதுலேருந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க, சிஜிஎல்லேருந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ அதுக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஓகே. ஸோ அப்போ நம்ம அட்லீஸ்ட் டெய்லி 8 ஹவர்ஸ் நம்ம வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 8 ஹவர்ஸை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 3 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ டெய்லி 3 ஹவர்ஸ் நம்ம மேக்ஸுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஈஸிலேருந்து ஹார்ட் டாபிக்ஸ் வந்து போகணும். ஈஸிலேருந்து ஹார்ட் டாபிக்ஸ் போகணும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்து கஷ்டமான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு படிக்க உட்காரக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு மேக்ஸில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன், இது மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ டேபிள்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட்டு டேபிள்ஸ் வந்து 30 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சுக்கணும். ஸ்கொயர் ரூட்டு, க்யூப் ரூட்டு இது எல்லாமே நம்ம வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் சிஸ்டம் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம் புரிஞ்சால் தான், நம்பர் சிஸ்டம் பார்த்துட்டு பார்த்த கையோட நீங்கள் வந்து பர்சன்டேஜ் பார்க்கணும். பர்சன்டேஜ் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரேஷியோ பார்க்கணும். இப்போ இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ புரிஞ்சால் உங்களால் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நல்லா போட முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஈஸியான டாபிக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டமான டாபிக் பார்க்கணும். இதுக்கு அரித்மெட்டிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து கை வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் வந்து நம்ம எந்த டாபிக் முடித்தா எந்த டாபிக் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத வந்து அனலைசிஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ முடித்தோம்னா
நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஈஸியான டாப்பிக்லேருந்து ஹார்ட் டாபிக் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்படி தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன்றது ஸ்டார்ட் பண்ணணும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே கஷ்டமான டாபிக்ஸு எனக்கு இந்த டாபிக் வந்து வராது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வந்து படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஈஸியான டாபிக்ஸ் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கஷ்டமான டாபிக்ஸுக்கு நம்ம வந்து போகணும். ஓகே, அப்புறம் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அதே சேம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிரண் புக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கிரண் புக்கில் நமக்கு டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் ஒரு டாபிக் இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு டாபிக் படிக்கணும். அந்த டாப்பிக்கில் அந்த டைப்பில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ தட் நீங்கள் இப்போ இந்த ஒரு டெய்லி இப்போ 2 டாபிக் 2 டைப் வந்து ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டோட்டலாக ஒரு 2-3 டேஸில் என்டையர் டாப்பிக்கை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, அப்போ அப்படி முடிக்கிறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எல்லா டைப் சம்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து ஏதாச்சும் புதுசாக சம் வந்தால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கற்றுக்கணும். பேசிக் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கிரண் புக் எடுத்துக்கிட்டோம், இல்லை உங்களுக்கு எந்த புக் ஆப்டிட் கம்ஃபர்டபுளாக அதை எடுத்துக்கிட்டோம், எல்லா விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த சால்வ் பண்ணி பார்க்கக்கூடிய சம்ஸ் எதுவாக இருக்கும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸாக இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை நீங்கள் டெஸ்ட் புக்கில் செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் வைஸ் டெஸ்ட்டாக இருக்குங்களா, அதில் கூட நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டைம் இருக்குன்றவங்க கிரண் புக் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் ப்ரிப்ரேஷன்றது இப்படி தான் நமக்கு வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து ரீசனிங் எடுத்துக்கலாம். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே 90% 95% மேலே மார்க்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதிகமாக மேக்ஸிமம் நம்மளை எந்த டாப்பிக்கில் எடுக்க முடியும்னா அதுவும் ரீசனிங் தான். ஓகேவா? ஸோ அப்போ ரீசனிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்ல ஸ்கோர் வாங்கி ஆகணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா 95%னா 30க்கு நம்ம 28 எடுத்தே ஆகணும். ஓகே, Tier 2 பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் 30க்கு நம்ம என்ன பண்ணோம், 28 கொஸ்டின்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம கரெக்டாக போட்டே ஆகணும். ஓகே, அப்போ 2 தான் வந்து தப்பாகணும், அதுக்கு மேலே ஆகக்கூடாது. இதை வந்து மைண்டில் வச்சுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிங்க. இது பண்ணால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மற்றவங்க கூட காம்பீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இது எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சும்மா ரீசனிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரீசனிங் நல்லா வரும், எனக்கு வந்து ரீசனிங் நான் எந்த சம் கூடாலும் போட்டுருவேன், அந்த டைமில் யோசிக்கிறது தானே, அதுக்கு எதுக்கு நான் படிக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ப்ரிஜிஸ்டாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரீசனிங்கும் ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து படிக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் இருக்கக்கூடிய ஷார்ட் ட்ரிக்ஸை மட்டும் நோட்ஸ் எடுப்போம். ஒரு சில டாபிக்ஸ் வந்து இது வந்து ரீசனிங் வந்து கம்ப்ளீட்லி என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு டாப்பிக்கில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட்டுருவார், பட் இன்னொரு டாப்பிக்கில் லேக் ஆவார். ஓகேவா? அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட்டுறீங்கன்னா இட் வெல் அண்ட் குட். பட் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த ட்ரிக்ஸ் இருக்குன்னா அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த டாபிக் வைஸ் வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 2-3 சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நோட்ஸில் வந்து அது வந்து எக்ஸாம் டைமில் நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து கற்றுக்கோங்க. ஸோ ஷார்ட் ட்ரிக்ஸை மட்டும் நோட்ஸ் எடுங்க போதும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து ஹார்ட் டாபிக்ஸ் வந்து ஈஸி டாபிக்ஸ் போகணும். மேக்ஸில் வந்து பேசிக்லேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ் போகணும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த டாப்பிக்லாம் வந்து கஷ்டமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு எந்த டாபிக் ரீசனிங்கில் கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸி டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஈஸி டாபிக்ஸ் வந்து ரீசனிங்கில் வந்து அந்த ஸ்பாட்டில் கூட யோசிச்சு உங்களால் வந்து போட முடியும். ஆனால் ஹார்ட் டாபிக்ஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் போட முடியும். அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டமான டாப்பிக்லேருந்து ஆரம்பித்து ஈஸியான டாபிக்ஸ் வந்து போகணும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸுக்கு நம்ம ஈஸி டாபிக்ஸ் முடிச்சு தான் கஷ்டமான டாபிக்ஸ் போகணும். ரீசனிங்க்கு நம்ம கஷ்டமான டாபிக்ஸ் முடிச்சுட்டு தான் ஈஸியான டாபிக் போகணும். ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க.
அதே தான் அங்கே சொன்ன அதே தான் நம்ம அந்த ஒரு டாபிக் படித்து முடித்த உடனே நம்ம என்னென்ன பண்ணணும், அதே டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ சேம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அந்த டாப்பிக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து எனி புக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் ரீசனிங் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் இந்த ரீசனிங் அண்ட் மேக்ஸ் இது ரெண்டுமே வந்து டெய்லியும் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கால்குலேஷன் ஸ்பீடு வந்து ட்ரமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து என்ன பண்ணுவீங்க, ரேண்டமாக ஒரு அடிஷனோ சப்ஸ்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி க்யூப்ஸோ டேபிள்ஸ் வந்து 30 வரைக்கும் கூடிய டேபிள்ஸோ அப்படி இல்லைனா ஸ்கொயர்ஸோ ஃப்ராக்ஷன்ஸோ இது எல்லாமே நீங்கள் டெய்லியுமே என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியாமல் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய சம்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் அப்ளை பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போது இது ரெண்டும் நம்ம டெய்லியும் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 30 டேபிள்ஸ்க்குள்ளே எந்த நம்பர் கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். எந்த க்யூப்ஸ் கேட்டாலும் நம்மளால் வந்து 20 க்யூப்குள்ளே எந்த நம்பர் கொடுத்தா அது க்யூப் நம்பர் என்னது நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீடுன்றது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ ரீசனிங் அண்ட் மேக்ஸ்ன்றது நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து டியர் 2ல் நமக்கு 45 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லேருந்து மட்டுமே கேட்குறாங்க. அப்போது டியர் 2ல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதுலேருந்து கேட்குறாங்க, இங்கிலீஷ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதிகப்படியான கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறதுனால இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், மற்ற சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இதுக்கு கம்மி டைமில் நம்ம கொடுக்க முடியாது. பிகாஸ் மார்க்ஸ்ன்றது இதுலேருந்து தான் நமக்கு நிறையா கிடைக்க போகுது. அப்போ நம்ம டெய்லி வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 3 இங்கிலீஷை வந்து 3 பார்ட்ஸாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 கொஸ்டின்ஸ் மினிமம் கேட்குறாங்க. டியர் 2ல் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 12 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்போ 4 4 4ன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 3லேருந்து இன்ட்டு 4 நமக்கு பார்க்குறப்ப 12 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எதை பேஸ் பண்ணி மோஸ்ட்லி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எடிட்டோரியல் பேஸ் பண்ணியிருக்கும், எடிட்டோரியலை பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா பாயிண்ட் சொல்லி தி ஹிந்துவில் வந்து ஒரு காலம் வரும், அதை பேஸ் பண்ணி இருக்கும். இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம வந்து சில பேராகிராஃப் எடுத்து அதுலேருந்து நம்மளே வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டாபிக் வந்து டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வொக்காபுலரி. ஓகேவா? ஸோ வொக்காபுலரி ப்ரிப்பேர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளாக் புக் ஃபாலோ பண்ணிக்கணும். பிளாக் புக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளாக் புக்கில் நீங்கள் வந்து வொக்காபுலரி வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் மட்டும் படிக்கக்கூடாது. ஆல் வொக்காபுலரிஸ் சொல்லி ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறீங்கன்னா வொக்காபுலரி வந்து படிக்கணும். ஸோ டெய்லியுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா வொக்காபுலரின்றது படிச்சுட்டே வரணும். ஓகேவா? ஸோ பிகாஸ் நம்ம ரிப்பீட்டட் மட்டும்தான் சிஜிஎல்ல கேட்பாங்கன்னு நம்ம என்றைக்குமே வந்து ஒரு அஷூரன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எல்லா வொக்காபுலரியும் வந்து படிச்சுட்டு வரணும். அப்போது மோஸ்ட் ரிப்பீட்டட் மட்டுமே படிக்காமல் நம்ம எல்லா பிளாக் புக்கில் கூட எல்லா வொக்காபுலரியும் நம்ம வந்து படிச்சுட்டு வரணும். இப்போது அந்த வொக்காபுலரி வந்து நமக்கு இப்போ சில வொக்காபுலரி அதை தாண்டி கொஸ்டின் வந்து வெளியே போகுது. சப்போஸ் வந்து நம்ம பிளாக் புக் இல்லாத கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கேட்காத ஒரு கொஸ்டின் வந்து ஒரு வொக்காப் வந்து வெளியேருந்து கேட்குறாங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து படித்து வச்சுக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கக்கூடிய உங்களோட பிடிஎஃப்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா இம்பார்ட்டன்ட் வொக்காப்ஸ் சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ பிளாக் புக்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வெளியே போகுதுன்னா நம்மளோட இந்த டெய்லி ப்ரிப்பரேஷன்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த கொஸ்டினை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி பிடிஎஃப் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பிளாக் புக்லேருந்து வெளியே போகக்கூடிய வொக்காபுலரி உங்களால் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராமர். ஓகேவா? ஸோ கிராமர் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து நீங்கள் வந்து பேசிக்லேருந்து இல்லை கான்செப்ட் லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கிராமர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எல்லா டாப்பிக்குமே நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்டர் கனெக்டட்.
ஓகேவா? ஏன் இன்டர்கனெக்டட் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் காம்பரேஷன் பார்க்குறீங்கன்னா, காம்பரேஷனில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த 4 ஆப்ஷனுக்கு 4 ஆப்ஷன் நீங்கள் படித்து பார்க்கும்போது, அது வந்து உங்களுக்கு ஒரு புது வார்த்தையாக இருந்தால் அது எதுக்கு யூஸ் ஆகும்? வெக்காபுலரிக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு கிராமர் அட்டெண்ட் பண்ணுறோம்னா, கிராமர் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுறோம்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குன்னா, மேபி அது நீங்கள் காம்பரேஷன் புரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 ஆப்ஷனில் வந்து கிராமர் கொஸ்டின் உங்களால் என்ன பண்ண முடியும்? அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த 3 டாப்பிக்குமே என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இன்டர்கனெக்டட். ஓகேவா? ஸோ ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னொரு டாபிக் ஹெல்ப் பண்ணதா போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 3மே நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. இது 3மே வந்து தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் வெக்காபை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? டெய்லி 100 வேர்ட்ஸ் வந்து படிக்கலாம் புதுசாக. ஓகேவா? ஸோ வெக்காப் பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து படிக்க போகிறோம்? பிளாக் புக்லேருந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம அதில் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு 25, சினானிம்ஸ் ஒரு 25 அண்ட் தென் 25 idioms and phrases 25. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ரிப்ரேஷன்றது இருக்க போகுது. ஸோ டெய்லி 100 வேர்ட்ஸ் நம்ம படித்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு போதுமானது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து நல்லா பண்ணணும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் வருவோம். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம லோகேஷ் சார் வந்து அவரோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த 2 வீடியோ பற்றின உங்கள் வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அது பார்க்காதவங்க அதையும் ஒரு தடவை பார்த்துருக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோவிலே வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கிறோம்னா, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும், 1 1/2 ஹவர்ஸ் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி டைம் கொடுக்கணும், இது எல்லாமே நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை அதை பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஆர்டரில் ஜிஎஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சார் இந்த மாதிரி நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட் எனக்கு படித்தா நல்லாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்க கேட்டதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் ஹிஸ்ட்ரி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைக்கும்போது நமக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு, இந்த கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஆக்டை பற்றி நீங்கள் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து புரியும். ஓகேவா? ஸோ பாலிட்டி வந்து புரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா எக்கனாமிக்ஸ் வந்து புரியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகேவா? சில டைம் கம்மி அப்படின்றவங்க என்ன பண்ணிங்கன்னா ஏன்ஷியன்ட் மிடிவல் கூட நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. பட் ஹிஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி பாலிட்டி படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி சயின்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஏன்ஷியன்ட் மிடிவல் படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜியாகிரஃபி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது மற்ற சப்ஜெக்டோட இன்டர்கனெக்டட் இல்லாத பெருசாக இன்டர்கனெக்ஷன் இல்லாத சப்ஜெக்ட் தான். ஸோ தட் நமக்கு இது தனித்தனியாக படித்தாலும் நமக்கு இது வந்து பெட்டராக புரியும். பட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வந்து அந்த கண்டினியூஷனில் படித்தா தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நம்ம வீடியோ கோர்சஸில் நம்ம வந்து 25th மே வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். எல்லா கோர்சஸ்க்கும் நம்ம வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா TAG10 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம ஆப்பில் இந்த டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ண முடியும். அதே மாதிரி காம்போ கோர்ஸ் ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்போ கோர்ஸ்க்கு நம்ம வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ TAG20 அப்படின்ற கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மே 25th வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் நம்மளோட கோர்சஸ் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம எப்படி நம்மளுடைய ஒரு டேவை எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் டே நீங்கள் மார்னிங் வந்து இப்போ இது வந்து 6 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 6 o'clock எந்திரிக்கிறோம்னா எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணணும். இந்த ரிவிஷன்றது முந்தின நாள் நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா நம்ம வந்து ஒரு டைம் கிடைச்சாலே புதுசாக அடுத்தடுத்து படிச்சுட்டே போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி படிக்கணுன்றது ஒரு தப்பான அப்ரோச். நம்ம எப்படி எந்த அளவுக்கு புதுசாக படிக்கணுமோ அதே அளவுக்கு பழசை ஏற்கனவே படித்ததை எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நேற்று 4 கான்செப்ட் படிக்கிறீங்க, இன்றைக்கி புதுசாக 4 கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேற்று படித்த 4 வந்து மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி ஒரு 4 கான்செப்ட் படிச்சிங்கன்னா அப்போ ஆக மொத்தத்தில் டூ டேஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தான் டோட்டலாக ஞாபகம் வச்சுக்க முடியும்? வெறும் 4 தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டெய்லியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம முந்தின நாள் படித்த கண்டென்ட் இட் மேபி இங்கிலீஷ், மேக்ஸ் இல்லை
ஜிஎஸ், ரீசனிங், எனி டாபிக் நீங்கள் படித்ததை ஃபஸ்ட்டு முந்தின நாள் படித்ததை நெக்ஸ்ட் டே எந்திரிச்ச உடனே கம்பல்சரி ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்திரிச்ச உடனே நீங்கள் முந்தின நாள் படித்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் அன்னைக்கு டேக்கான கண்டென்ட்டை படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 7 to 8 வந்து நம்ம வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ காலைல மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்போ 7 to 8 நம்ம வந்து ஜிஎஸ் படிச்சுக்கலாம். அதே மாதிரி 8 to 8:30 நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பிரேக் எடுத்துக்கலாம். 8:30 to 9:30 நம்ம ரீசனிங் படிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 9:30 to 10:30 நம்ம இங்கிலீஷ் படிக்கலாம். ஸோ 10:30 to 11:30 நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ரீசனிங் இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1 இயர் நம்ம வந்து 1 ஹவர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் கொஷின் மட்டும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் வீடியோவிலே ப்ரீவியஸ் கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்றது நம்ம டே டு டே ரூட்டீனில் அது ஒரு ஹேபிட்டாக இருக்குன்றது எல்லாமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஜிஎஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்குறன்றதும் நமக்கு இட் இஸ் என்னது பார்ட் ஆஃப் அவர் டெய்லி ரூட்டீன் தான். ஓகே, அப்போ நமக்கு 11:30 to 1:30 நம்ம வந்து பிரேக் எடுத்துக்கலாம். அகைன் 1:30 to 3:30 நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். 3:30 to 4:30 வந்து ஒரு குட்டி தூக்க போகிறதோ பிரேக் எடுக்கிறதோ நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4:30 to 5 PM நம்ம வந்து டீ காஃபி குடிச்சிட்டு 5 to 6 நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு உட்காரலாம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்க்கு உட்காரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் திரும்ப 6 to 7 மேக்ஸு, 7 to 8 ரீசனிங், 8 to 8 PM வந்து பிரேக் எடுத்துகிட்டு டின்னர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 8:30 to 9:30 நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம இவ்வளோ நேரம் இப்போ ஆஃப்டர்நூன் செஷனில் படித்த இதுக்கான இந்த மேக்ஸ் இங்கிலீஷ் இதுக்கான இந்த டாபிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த இதில் மென்ஷன் பண்ணுறது எல்லாமே நம்ம எந்த டாபிக் படிக்கிறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸில் ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கிறீங்க, நேஷனல் இன்கம் அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும்தான் பார்க்கணும். என்டையர் எக்கனாமிக்ஸ்க்கு பார்க்கக்கூடாது. பிகாஸ் அது நமக்கு தேவையில்லாத நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறோன்னா அதுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த டாபிக் படிக்கிறோமோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து இந்த டைம் அதுக்கான டைம் கொடுத்து நம்ம வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் 9:30 to 10:30 நீங்கள் படித்த எல்லாத்தையும் வந்து ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாதிரி பண்ணணும். அது எப்படி சார் ஒரு நாள் ஃபுல்லாக படித்ததை நம்ம வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் ரிவிஷன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு குவிக் ரிவிஷனாக வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக் ரிவிஷனாக பண்ணால் போதும். பிகாஸ் நம்ம திரும்ப இது நம்ம மறுநாள் காலையில் இதெல்லாம் திரும்ப ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப நம்மளால் நம்ம மைண்டில் வந்து ஈஸியாக வந்து உட்காந்துரும். நைட்டு வந்து ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு அன்றைக்கி டே வந்து எண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிவிஷன் பண்ணும்போது நல்லா நம்ம மைண்டில் வந்து இன்றைக்கி படித்த விஷயம் எல்லாமே வந்து மைண்டில் வந்து உட்காந்துரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஒன் டே பிளானை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்படி தான் வந்து பிளான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி டெய்லி ருட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் 3 monthஸில் நம்மளால் சிலபஸ் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரொவைடட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெய்லியும் நம்ம இப்போ சொன்ன விஷயம் படி டெய்லியும் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டே வரணும். ஓகேவா? அப்போ 3 monthஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நாலேஜ் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் ஆஃப் அவர் என்னது எஸ்எஸ்சி ஜேர்னி. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜேர்னியில் நம்ம வந்து ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 months தான். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 months தான். இந்த 3 monthஸில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டை பற்றியும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ அட்லீஸ்ட் மேக்ஸ்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ் இது எல்லாத்த பற்றியும் அட்லீஸ்ட் சம் பேசிக்ஸ் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் நல்லாவே ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 monthஸில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம பிகினராக இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 3 monthஸில் நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணோம்னா பேசிக் நாலேஜ் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லை வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட பிளானை வந்து வேறு மாதிரி மாற்றணும். ஓகேவா? ஸோ எப்படி மாற்றணும்னா, இப்போ நம்ம பார்த்து இந்த ஷெட்யூல் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு டெய்லியும் உங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து வீக்கெண்ட் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு அசீவ் பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த சாட்டர்டே சண்டே எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த 2 daysமே வந்து படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. அந்த 2 days நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேக்ஸ், ரீசனிங், கிராமர், அது இங்கிலீஷ், அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிரஃபி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த புதுசாக படிக்கக்கூடியது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 hours 20 hours நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா படித்து வச்சுக்கணும்.
புதுசாக படிக்க மட்டும் தான் செய்யணும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதோ, ரிவிஷன் பண்ணுறதோ எதுவுமே வந்து வீக்கெண்டில் பண்ண வேணாம். நீங்கள் வந்து காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹஸ்பண்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் படிக்கிறாங்களோ, அதை நீங்கள் வந்து படித்து மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அந்த 20 ஹவர்ஸ் படித்தாலே மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ 10 ஹவர்ஸ் 2 டேஸ் நீங்கள் வந்து 20 ஹவர்ஸ் படித்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு அகடமிக் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸில் வந்து ஷெட்யூல் இருக்கும். அதில் ஒரு வீக்குக்கு என்னெல்லாம் வந்து படிக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். வீக்கெண்டில் உட்காந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு ஷெட்யூல் நீங்கள் வந்து அந்த வீக் ஃபுல்லாக படிக்க வேண்டியதை வீக்கெண்டில் வந்து படிச்சுக்கோங்க. இந்த வீக்கெண்டில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிக்கும் படிக்கக்கூடாது. இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. இந்த கோர் சப்ஜெக்ட்ஸான இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ரிவிஷன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறோம். நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டிங்கன்னா, நம்ம வீக் டேஸில் இதை நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வீக் டேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டெய்லி ரூட்டீன் அந்த வீக் டேஸ் 2 டேஸ் அந்த ரூட்டீன், பேலன்ஸ் 5 டேஸ் என்ன ரூட்டீன் கேட்டிங்கன்னா, நமக்கு காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் கிராமர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி வெக்காபோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 50 மினிட்ஸ் பார்க்கணும். இது எல்லாமே என்ன நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ வெக்காப் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து படிக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் என்ன அந்த வீக் டேஸில் படிச்சிங்க இல்லையா, வீக்கெண்டில் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க் டைமில் எங்கேயாச்சும் ஒரு பிரேக் டைம் கிடைக்குது அந்த மாதிரினா டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த வீக்கெண்டில் நீங்கள் என்னெல்லாம் இப்போ ஜாகிரஃபியோ, எக்கனாமிக்ஸோ, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எது படிச்சிங்களோ அதோட ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈவினிங் டெய்லி வந்த உடனே 1 ஹவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அங்கே நம்ம வீக்கெண்டில் ப்ரீவியஸ் கொஸ்டினே ப்ராக்டிஸ் பண்ணல இல்லையா, ஸோ நீங்கள் வந்து டெய்லியும் 1 ஹவர் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி 1 ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆவரேஜாக நம்ம வந்து என்ன ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து டெய்லி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டெய்லி இந்த மாதிரி படித்தது அந்த வீக்கெண்ட் படித்ததோட ரிவிஷன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணிட்டே வரணும். அந்த 5 டேஸும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதே மாதிரி டெய்லி ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கணும். இது மொத்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்களே, எந்த மாதிரி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்குன்றதை பொறுத்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம், அவங்க வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறது, ரிவிஷன் இதெல்லாமே டெய்லியும் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் போகிறவங்க நீங்கள் வந்து வீக்கெண்டில் படிச்சுக்கிட்டு டெய்லியுமே நீங்கள் வந்து வீக்கெண்டில் படித்து ரிவிஷன் பண்ணுறதும், ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறதும், ஸ்ட்ராட்டஜிக்கு படிக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி வந்து படிச்சுக்கணும். ஆக மொத்தத்தில் எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் 2 இப்போ பிகினரும் சரி, ஃபுல் டைம் படிக்கிறவங்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹஸ்பண்டும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ப்ரிப்ரேஷன் தான் 1 வீக்குக்கு எடுத்து பார்த்தோம்னா வந்து பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கப்படும்னு கேட்டிங்கன்னா 5 மந்த்ஸ் ஆகும் சிலபஸ் முடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அவங்க வந்து 8 ஹவர்ஸ் படிக்கிறாங்கன்னா உங்களால் அதே 8 ஹவர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. நீங்கள் டெய்லி வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அவங்கள விட நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி வீக்கெண்ட்லேயும் நீங்கள் 10 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஈக்குவலான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்கள விட உங்களுக்கு அதிகமாகவே டைம் எடுக்கும். ஸோ 5 மந்த்ஸில் நம்மளால் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது அவங்கள விட ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான். நம்ம வேலைக்கு போயிட்டே படிக்கணுன்றப்ப 2 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 5 மந்த்ஸில் நம்ம சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்க 3 மந்த்ஸாக கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்க 5 மந்த்ஸில் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ அதாவது ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜில் அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ப்ராக்டிஸ் ஃபேஸாக இருக்க போகுது. ஓகே, இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம முதல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படித்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணும். நம்ம ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு எல்லா சப்ஜெக்டோட ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாமே நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வந்து மறக்காமல் எக்ஸாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து எக்ஸாமில் கரெக்டாக அட்டன் பண்ணி சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா படித்த விஷயம் நமக்கு என்னது ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கணும். ஸோ படித்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரீட்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸ்ன்றது நமக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து நம்ம ப்ரிப்ரேஷனில் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ் ஃபேஸில் தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சில பேருக்கு வந்து
ஆப்டிடியூட் வந்து நல்லா வரும். ஸோ இங்கிலீஷில் வீக்காக இருப்பீங்க. சில பேர் வந்து ஜிஎஸ்ல நல்லா பண்ணுவீங்க, இன்னொரு சப்ஜெக்டில் வீக்காக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டாப்பிக்குள்ளே ஒரு டாபிக் நல்லா ஸ்ட்ராங்காக வரும், ஒரு டாப்பிக்கில் வந்து வீக்காக இருப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எது வீக்காக இருக்கீங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்? அந்த டாப்பிக்கில் நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான், ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களை நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் படித்த டாபிக் போதுமானதாக இருக்கா? எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களா? ஸோ இட் இஸ் மோர் தென் எனஃப் ஆர் இட் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்றது நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து இந்த செஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லியுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒதுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். டெஸ்ட் புக்லேயே நம்ம வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து டெய்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி 1 ஹவர் வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் வந்து 1.5 ஹவர்ஸ் பண்ண போகிறோம். ஜிஎஸ் வந்து 1 ஹவர் பண்ண போகிறோம். ரீசனிங் 1 ஹவர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னா மார்க் வந்து நம்ம வந்து தனியாக டைம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து டைமிங் பேஸில் நம்ம வந்து 1.5 ஹவர்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து 30 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம வந்து ரிவிஷனுக்காகவும் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? 3 மாதத்துக்கு அப்புறம் நம்மளால் டெய்லி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக படித்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ உங்களால் எல்லா ப்ரிப்பரேஷன் டைம்லையும் 8 ஹவர்ஸ் படிக்க முடியும் அப்படின்றது நமக்கு வந்து கஷ்டம் தான். எல்லாருக்கும் ஒரு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்றதுனால நம்ம இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆவரேஜாக 5 to 6 ஹவர்ஸ் தான் ஒரு ஹஸ்பண்டால் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ டெய்லியும் இங்கிலீஷ் 1 ஹவர், மேக்ஸ் 1.5 ஹவர்ஸ், ஜிஎஸ் 1 ஹவர், ரீசனிங் 1 ஹவர் இதை நம்ம வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி அது சம்மந்தமாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் மார்க் போகிறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஜியோகிராஃபியில் ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஜியோகிராஃபியில் நம்ம வந்து கிளைமேட் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அந்த கிளைமேட் சம்மந்தமான கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஆனால் அதுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பேசிக்காக வந்து அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் நீங்கள் படித்த அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். இல்லை நீங்கள் எந்த சோர்ஸில் எந்த புக்கில் படிச்சிங்க அதை போய்ட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்? ரீவிசிட் பண்ணி திரும்ப இன்னொரு தடவை வந்து படிக்கணும். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது? அந்த டாபிக் வந்து திரும்ப அந்த டாப்பிக்கே நீங்கள் அகைன் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகும். அந்த டாப்பிக்லேருந்து திரும்ப அந்த தப்பை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து திரும்ப ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போது இந்த ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்றது எப்படி இருக்குன்னா, உங்களை நீங்களே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்றது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதே தான் எல்லா டாப்பிக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் வந்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மறந்து போச்சுன்னா அகைன் நீங்கள் உங்களோட நோட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ட்ரிக்கை வந்து பார்க்கணும். ரீசனிங்னு அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணுறதுக்கு ப்ளஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து யூஸ் ஆகுது. இந்த ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்றது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 5 மந்த்துக்கு அப்புறம் இது வந்து டெய்லி இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு 3 மந்த்ஸ் இல்லையா? ஸோ அப்போ பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு நமக்கு 5 மந்த்ஸ் ஆகும் ப்ரிப்பரேஷன் பண்ண. ஓகேவா? ஸோ 5 மந்த்ஸுக்கு அப்புறம் அவங்க டெய்லி என்ன பண்ணணும்னா, வெக்காப் வந்து 30 மினிட்ஸும், கிராமர் 10 மினிட்ஸ், மேக்ஸ் 1 ஹவர், ஜிஎஸ் 1 ஹவர், ரீசனிங் 30 மினிட்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் செக்ஷன் டெஸ்ட்டுக்கு 1 ஹவர், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு 30 மினிட்ஸ் வந்து படிச்சுட்டே வரும் டெய்லி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டோட்டலாக அவங்க வந்து 4.5 ஹவர்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குறையாது. நீங்கள் அதே டைம் தான் டெய்லி உங்களுக்கு என்ன டைம் இருக்கோ அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நமக்கு இதுதான் நம்ம டெய்லியும் வந்து ரொட்டீனாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம எக்ஸாம் ஃபேஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம் ஃபேஸ்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ணுறதுல பேசிக் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ப்ராக்டிக்ஸ் பண்ணோம். நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்கோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் இந்த ரெண்டுமே நம்ம வந்து எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்கோமா? அதுதான் வந்து இங்கே கொஸ்டின் மார்க். ஓகேவா? என்ன மீன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆப்டிடியூடில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் எக்ஸாமில் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து போடணும். ஆமாவா? ரீசனிங்கும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 1 ஹவர் இருக்குன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல ப்ரிலிம்ஸில் நம்ம வந்து அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து 100 கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கணும். அந்த 100 கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ 100 கொஸ்டின்ஸும் பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து கொண்டு வரணும். இதை எப்போ கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் 40 days பிஃபோர் யுவர் ப்ரிப்பரேஷன்
அட்லீஸ்ட் 40 டேஸ் பிஃபோர் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆர் ஆஃப்டர் யுவர் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்றது இந்த மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்து படிக்கிறதோ இல்லை வந்து நீங்கள் நார்மலாக நீங்களாகவே ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதோ இருக்கக்கூடாது. நீங்கள் டெய்லி கம்பல்சரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடணும். ஓகேவா? ஃபுல் மார்க் டெஸ்ட்னால் என்ன? நமக்கு ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இதெல்லாமே சேர்ந்தது தான் ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகே, இப்போ நீங்கள் சிஜிஎல் இந்த வருஷம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெஸ்ட் புக்கில் சிஜிஎல் 2023 நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ ஓகேவா? ஸோ அதோட அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் வந்து டெய்லி ஒரு டெஸ்ட்டாக ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டே வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் படித்த எல்லாத்தையுமே நம்ம எக்ஸாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். இங்கிலீஷ் 1 hour, மேக்ஸ் 1 hour, ரீசனிங் 30 minutes, ஜிஎஸ் 1 hour, அதே மாதிரி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 30 minutes. இது நம்ம வந்து டெய்லியும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ படித்தது பிகாஸ் எக்ஸாம் கிட்ட இருக்கையில் லாஸ்ட்டு 60 டேஸில் நம்ம படித்தது மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டெய்லியும் மார்க் போகிறதுனால படித்ததை திரும்ப ரீட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? டெய்லியுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன்றது இட் இஸ் எ வெரி 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 மஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம டெய்லி 30 நிமிஷம் நம்ம எந்த ஃபேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் இந்த 30 நிமிஷம்ன்றது காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன 12 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா Tier 2ல். ஸோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் புதுசாக வேர்ட்ஸும் கற்றுக்க போகிறீங்க. வெக்காப்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்போ டெய்லி நம்ம 30 minutes மஸ்ட்டாக நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மஸ்ட்டாக கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முன்ன பின்ன வந்து காம்பினேஷன் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி 30 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த மார்க் டெஸ்ட்டுன்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மார்க் டெஸ்ட் ஒரு 1 hour தான் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது டோட்டலாக கால்குலேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 hours 4.5 hours தான் வருது. அப்போ 5.5 hours தான் வருது. அப்போ பேலன்ஸ் டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட்டை நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் போகிறதுனா சும்மா ஒரு 1 hour உட்காந்து 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட மார்க் என்னென்னு பார்த்துட்டு போகிறது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஏன் இந்த கொஸ்டின் தப்பு பண்ணீங்க? ஏன் உங்களுக்கு இது தெரியல? ஏன் இன்றைக்கி நீங்கள் வந்து டைமிங்கில் வந்து இந்த கொஸ்டின் வந்து போட முடியல? ஸோ எங்கே நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படின்றத நீங்கள் டெய்லியும் அனலைசிஸ் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷனில் சில நமக்கே தெரியாத ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லாம் அவங்க வந்து சொல்லி தருவாங்க மேக்ஸில். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்னால் அதுக்கு அவங்க சொல்யூஷனில் இப்போ நமக்கு தெரியாத அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி தான் மார்க் டெஸ்ட்ன்றது வெறும் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் என்ன அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிவிஷன் வந்து அவங்களால வந்து ட்ராவல் டைமில் பிரேக் ஹவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ போய்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலையிலே முடிஞ்ச அளவுக்கு பாதி அனாலிசிஸ் வந்து முடிச்சு வச்சுட்டு ஆஃபீஸில் போய்ட்டு பேலன்ஸ் அனாலிசிஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். சாயங்காலம் வந்து செக்ஷனல் மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு எந்த டாபிக் வந்து நீங்கள் போட்டால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மார்க்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2 மார்க் டெஸ்ட் டெய்லி எடுக்கணும். ஓகேவா? 10 days ஆர் 20 days ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து. ஓகே, ஸோ 2 மார்க் எடுக்கணும். அந்த உங்களோட ஷிஃப்ட் டைமிங் என்னன்றதை பொறுத்து நீங்கள் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மத்தியானம் 3 மணிக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலர் மத்தியானம் தூங்குற பழக்கம் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 10 நாள் 20 நாள் நீங்கள் வந்து டெய்லி மத்தியானம் அதே டைமுக்கு நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பழகணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் அப்போ தான் அங்கே போகும்போதும் அதே டைமில் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ டெய்லியுமே நீங்கள் வந்து அந்த ஹேபிட்டை நீங்கள் வந்து கொண்டு வரணும். அந்த ஷிஃப்ட் டைமிங் என்ன இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து இந்த 2 மார்க்கில் ஒரு மார்க் அதே டைமிங்கில் நீங்கள் எடுத்தாகணும். அதே மாதிரி எதுவுமே புதுசாக படிக்க வேணாம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப